வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th தமிழ் சான்றோ சித்திரத்திலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பரதிமார் கலைஞரோட காலம் 1870 1903 வரை 33 வயதில் அவர் இறந்தார். திராவிட சாஸ்திரி என போற்றப்பட்டவர் பரதிமார் கலைஞர். போற்றியவர் சி.வை. தாமோதரனார். பரதிமார் கலைஞர் பயின்றது தந்தையாரிடம் வடமொழியும் வித்வான் சபாபதியிடம் தமிழ் மொழியும் கற்றார். பரதிமார் கலைஞர் யாரிடம் உதவித்தொகை பெற்றார்? எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார். தங்கப் பதக்கத்தை பரிசாக பெற்றது. பிஏ பயின்று தமிழ் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்தில் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தங்கப் பதக்கத்தை பெற்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்ற தொடங்கியது 1893. பின்பு தலைமை தமிழ் ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். எழுதிய நூல்கள்லாம் பார்க்கலாம். ரூபாவதி அல்லது காணாமல் போன மகள், கலாவதி, மானவிஜயம் போன்றவை நாடக நூல்கள். இந்த மானவிஜயம் அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா பொய்கையாரின் களவழி 40 தழுவி எழுதப்பட்டது. கார்த்திகை திருவிழா குறித்து கூறும் நூல் தான் இந்த களவழி 40. நாடகவியல் அப்படிங்கிறது ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாடக இலக்கண நூல். தனிப்பாசர தொகை என்ற நூலையும் எழுதியிருக்காரு. ஞானபோதினி என்ற அறிவியல் இதழை மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து நடத்தியவர் பரதிமார் கலைஞர். சூரிய நாராயணார் என்ற பெற்றோரிட்ட வடமொழி பெயரை தமிழ்படுத்தி பரதிமார் கலைஞர் என மாற்றம் செய்து கொண்டார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் என்று பரதிமார் கலைஞர் தன்னுடைய உயர்தனி செம்மொழி கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இவருடைய தனிப்பாசர தொகை நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.